கரும்பை க்ரெஷர்ல லோட் பண்றது மூலியமா நம்மளுக்கு கரும்பு பால் தனியாகவும் சக்கை தனியாகவும் கிடைக்குதுங்க. கரும்பு பால் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்டோட வெளியே வரும். அதனால ஒரு வடிகட்டி மூலியமா வடிச்சு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி கிடைக்கிற வேஸ்ட் சக்கையை எடுத்துட்டு போய் வெயில நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போர் போட்டு வச்சுப்பாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மழை காலங்கள்ல விறகு கிடைக்காத சமயத்துல இந்த சக்கையவே எடுத்து விறகா யூஸ் பண்ணிப்பாங்க. கரும்பு பால் ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கங்காட்டி ஒரு கொப்பரைக்கு எவ்வளவு கரும்பு பால் தேவையோ அவ்வளவு மட்டும் விடுவாங்க. மறுபடியும் பைப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. கரும்பு பால் லோட் பண்ணதுக்கு அப்புறம் தீயரிக்க ஆரம்பிப்பாங்க. தீயரிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா நல்லா நுரைச்சு வருங்க. அப்போ பாத்தீங்கன்னா குட்டி குட்டி டஸ்ட் எல்லாம் இருக்கும். அதே ஒரு கரண்டி மூலியமா எடுத்து வெளியே வீசிடுவாங்க. இது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஒரு சர்க்கரையா மாறக்கு ஆகுங்க. அவ்வளவு நேரம் தீயரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். கலரை விட்டுட்டே இருக்கணும் இடையில இடையில. வழியா டஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சுங்க. இந்த கம்பி தாங்க சக்கரை பாகு ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு வாய்க்கால் போல இருக்கு. அது வழியா வெளியில அந்த பாகு இந்த தொட்டியில விழுந்துருங்க. நேரம் ஆக ஆக நம்ம சக்கரை பாகு செய்யும் போது வர மனம் போல இதுலயே மனம் வருதுங்க. அவ்வளோ அருமையா இருக்குங்க ஸ்மெல் பண்ணவே. சக்கரை பாகு ரெடியாக போகுதுங்க. அதுக்குள்ள தொட்டி ரெடி பண்ணணும். பாத்தீங்கன்னா தொட்டி ஃபுல்லா கொஞ்சம் சோடா தெளிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாகை ஓபன் பண்ணி விட்டுறாங்க. சோடா எதுக்காக ஆட் பண்றாங்க சர்க்கரையில பாத்தீங்கன்னா அப்பதாங்க நம்மளுக்கு சக்கரை உதிரியா கிடைக்கும். இல்லைன்னா சக்கரை பாகு போல அப்படியே பிசு பிசுன்னு புடிச்சுக்குங்க. சக்கரை பாகு முழுசா தொட்டியில நிரம்பினதுக்கு அப்புறம் இது போல ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுறாங்க. அப்பதான் சோடாவும் சக்கரை பாகும் நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த சோடா கூட சேர்ந்து சக்கரை பாகு கேக்கு போல மாறிடுதுங்க. நேரம் ஆக ஆக சக்கரை பாகு பாத்தீங்கன்னா நல்லா இஞ்சி வருதுங்க. இப்போ ஓரளவுக்கு காஞ்ச பதத்துக்கு வந்தாச்சுங்க. இப்போ சைடில் இருக்கிறத எடுத்து சென்டர்ல போடணும். அப்பதான் மெஷின் ஓட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க நேரம் ஆக ஆக சக்கரை எப்படி காஞ்சிட்டே வருதுன்னு. எல்லா சக்கரையும் சென்டர்ல எடுத்து போட்டதுக்கு அப்புறம் ஒரு மெஷின் மூலியமா இதை தேய்ப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரையெல்லாம் கட்டி கட்டியா இருக்குது, அதெல்லாம் உடஞ்சு வர்றதுக்காக இந்த மெஷின் மூலியமா தேய்ப்பாங்க. இதே ப்ராசஸ 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஃபைனலா நம்மளுக்கு ப்ரௌன் சுகர் கிடைச்சாச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு ப்ராசஸ் தாங்க மீதி இருக்குது. இந்த சர்க்கரையெல்லாம் எடுத்து சலிக்கிறது தாங்க. பாருங்க ஒரு அக்கா எடுத்து போட இன்னும் 2 அக்காங்க நல்லா சலிச்சிட்டு இருக்காங்க. மேல கட்டியா இருக்கிற சர்க்கரையெல்லாம் அப்படியே நின்னுக்குங்க. அடியில பாத்தீங்கன்னா நல்லா நைஸா இருக்கிற சர்க்கரை தான் கீழே விழும். கட்டி கட்டியா இருக்கிற இந்த கரும்பு சர்க்கரையை திரும்பியும் கரும்பு பால்லயே கொட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து சேம் ப்ராசஸ் தாங்க பண்ணுவாங்க. கரும்பு பால் கரும்பு பாகா மாறக்கு 1.5 மணி நேரம் ஆகுங்க. அதே போல கரும்பு பாகு சர்க்கரையா மாறக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ இவங்களுக்கு சேம் டைம் அப்படிங்கிறங்காட்டி இவங்க சர்க்கரையை பேக் பண்றதுக்குள்ளேயே அங்க கரும்பு பாகு ரெடி ஆயிருங்க. இவங்களுக்கு ரெஸ்டே இல்லாம ரிப்பீட்டா ஒர்க் நடந்துகிட்டே இருக்குங்க.